Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது செட்டிநாடு சிக்கன் சுக்கா. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது என்ன வெங்காயம் தாளிச்சதுக்கப்புறம் நல்லா அதாவது பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். அது இல்லாமல் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம சோம்பு போடுறோம். ஒரு சிலருக்கு சோம்பு பிடிக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருட்டோம். இதுக்கு நம்ம சோம்பு தான் போட்டு தாளிக்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு சிலருக்கு பிடிக்கலன்னா பட்டை லவங்கம் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வரமிளகா அதாவது பச்சை மிளகாய் தான். இது வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் மட்டும் நம்ம என்னென்னா 3/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம 3 வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை வந்து நீட்டை வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது வந்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 3/4 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. இது வதக்கிறப்பவே நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கன்னா சல்லுன்னு போயிடும். அதனால் தக்காளி வந்து ஒன்று பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன் வந்து என்னென்னா தண்ணியிலேயே நல்லா வேகணும். சிக்கன்லேயே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா சிக்கன்லேயே வந்து நிறையா தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா போடுறதுங்கிறத பார்க்கலாம். மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அந்த சிம்மில் வைக்கிறப்போ அந்த வெங்காயமெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா சுண்டணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அப்போ என்ன அந்த பெப்பர்னோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு சிலர் வந்து என்ன சிக்கன் வந்து சின்னதாக வாங்கினீங்கன்னா இன்னுமே குயிக்காக வந்து வெந்துடும். நான் வந்து பெருசாக வாங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பெரட்டிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வேக விட்டுடலாம். ஆயில் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிளகு போட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இது அப்படியே பெரட்டினிங்கன்னா சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுவையான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி. செட்டிநாடு சிக்கன் சுக்கா எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும். விளக்கம்: கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே. அஃது இல்லையாயின் சான்றோரால் அது புண் என்றே கருதப்படும். Pebbles Tamil.